வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே கடகராசி அன்புகளுக்கு இப்போ அஷ்டம சனி காலம் நடந்துகிட்டு இருக்குது. இதனால பல வகையிலும் குழப்பங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அஷ்டம சனி காலம்னாலே பலருக்கும் பயங்கள் தொற்றுக்கொள்ளும். அந்த வகையில் கடகராசி அன்புகளுக்கு அஷ்டம சனி காலமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஆடி மாதங்களில் தொடர்ந்து என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாலே உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். கடகராசிக்கு அதிபதியான்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். சந்திர பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால உங்கள் முகத்தில் ஒரு தனி பொலிவே அமைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்கள் முகத்தில் அமைஞ்சிருக்கும். உங்கள் கண்களுக்கு அப்படி ஒரு சக்தின்னு சொல்லலாம். உங்கள் கண்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்க்குறப்ப கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்களோட அனைத்து பாதங்களும் அடங்கி இருக்குது. 12 ராசிகளில் இது 2வது சரராசி. பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு ராசியுமே நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயன்னு பஞ்சபூதங்களோட தத்துவத்தில் தான் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் கடகராசிங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. அது மட்டும் இல்லாத இது ஒரு பெண் ராசி. நண்டு போன்றான அமைப்பில் அமைந்திருக்கக்கூடியதான் இந்த கடகராசி. கடகராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே எல்லார்கிட்டையும் மரியாதையாக தான் நடந்துக்குவாங்க. சாந்தமும் சகிப்புத்தன்மையும் இவங்களுக்கு பிறவி சொத்துன்னு சொல்லலாம். கூடவே கடவுள் பக்திங்கிறது சின்ன வயசுலேயே அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய குடும்பம் பார்த்தாலும் இவங்களுடைய ஒரு கடவுள் பக்தி கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய குடும்பமாக இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தர உயரம் கொண்டிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒல்லியான தேகத்தோடு இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்டு அழகான அங்க அமைப்புகளோடு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மூக்கு கூர்மை அமைஞ்சிருக்கும். உயர்வான நாசி, அழகான உதட்டுக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி அழகான வில் மாதிரியான பூர்வம் அமைஞ்சிருக்கும். பேச்சில் எப்போதும் இவங்களுக்கு உறுதிங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்னதான் உறுதி வெளிப்பட்டாலும் இவங்க பேசுகிற பேச்சு ஒரு மெல்லிய சத்தத்தில் தான் இருக்கும். இவங்களுடைய பார்வைக்கு ஒரு தனி அழகுன்னே சொல்லலாம். நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் நிர்வாக திறமையும் கூடவே அமைஞ்சிருக்கிறதால எல்லா துறையிலும் இவங்களால சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி இவங்களுடைய அன்பான பேச்சுங்கிறது இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு வலுவான பிணைப்பை ஏற்படுத்தும். பொதுவாகவே கடகராசி அன்புகள் பார்க்கறதுக்கு தான் கரடு முரடான அமைப்பில் இருப்பாங்க. இவங்க கிட்ட பழகிறதுக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரியுங்கிறது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்க மனசில் ஒரு உயர்வான லட்சியங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக தான் செயல்படுவாங்க. எந்த திறமையை முடிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது எந்த சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நிறைய யோசிப்பாங்க. இவங்களுடைய மூளை ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய அறிவாற்றல் திறமைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பல நுண்ணி செயல்பாடுகளுக்கு கூட இவங்களான சரியான தீர்வுங்கிறது காண முடியும். அதே மாதிரி இவங்க ஒரு நிமிஷத்தில் ஒரு இடத்துல கூட சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுடைய மூளையும் அப்படி தான். அதனாலே சில நேரங்களில் மனவேதனை, மனக்குழப்பம் ஏற்பட்டுட்டு மனசில் ஒரு சஞ்சலமான உணர்வு ஏற்பட்டுருது. இதனால் நிறைய வாய்ப்புகள் இழக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த கடகராசி அன்புகள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி எப்போதுமே தன்னோட குடும்பத்துக்காக சுற்றத்திற்காகனே பாடுபட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு தியாகின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கைக்கு இவங்களுக்காகன்னு எப்போதும் வாழ மாட்டாங்க. கடகராசி அன்புகள் ஒரு புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மை என்னன்னா, கடகராசி அன்புகள் என்னதான் நீங்கள் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலும் நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்கள் தரக்கூடிய உழைப்பு எல்லாமே உங்களுக்காகன்னு வரும்போது மற்றவங்க யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுவீங்க. மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமாக நினச்சி பார்த்து நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் யாருமே உதவிக்கு வரமாட்டாங்க. உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன உதவி தான் உங்ககிட்ட இருந்து பெற முடியுமே தவிர உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த உதவி உங்களால் பெற முடியாது. இதனால் நீங்கள் எப்போதும் சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சுருக்கிறது நல்லது. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி கடகராசி அன்புகள் எப்போதும் நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எவ்வளவுதான் உழைச்சாலுமே உங்களுக்குன்னு எப்போதுமே அது கிடைக்காது. இதனாலேயே நீங்கள் எப்போதும் சேமிக்கிற பழக்கம் நல்லது. இறக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கிறதால மற்றவங்களால எளிதாக ஏமாந்து பெறுவீங்க. இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்கள். கள்ளங்கவடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தனங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது, இடையூறாக இருந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பலருடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் தருவீங்க. இதனாலேயே பலருடைய வெறுப்புக்கும் நீங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும். நீங்கள் எடுத்துக்கிற வேலையை எப்படி முடிக்காமல் மட்டும் இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரியான திட்டமிடலோடு முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சுகபோகத்தோட வாழணும்னு ரொம்பவே ஆசைப்படுங்க. எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூட திறமை இருந்தாலும் உங்கள் சுகபோக வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வாழக்கூடிய வாய்ப்புங்கிறது கம்மியாக தான் இருக்கும்.
குடும்பத்துக்காக நிறைய வாய்ப்புகளை பெறுவீங்க. சேமிக்கக்கூடிய குணங்கிறது தொடர்ந்து ஈடுபட்டுவாங்க. சின்ன வயசுலேருந்தே சொந்தமாக வீடு வாங்கணும், வீடு மன வாசல் வண்டி வாங்கணும், இது எல்லாமே வாங்கணுங்கிற யோகங்கிறது உங்களுக்கு இருக்கும். சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய யோகமும் அமைச்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் குறைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. ஏன்னா நீங்கள் யாருக்காவது ஒரு கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி செலுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதா லலிதா பரமேஸ்வரி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி கடகராசிக்காரங்க மருத்துவராக பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு, காவல்துறை, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்கிறது ஒரு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு நிலையான மன ஓட்டத்தோடு நீங்கள் சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அதிக அளவில் லாபத்தை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவே நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். உங்கள் பேச்சுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். எப்போதுமே கடகராசி அன்புகள் பேசுறதுல கட்டிக்காருங்க. ஒரு நாள் முழுசுமே நீங்கள் பேசணும்னு நினச்சா கூட பேசிக்கிட்டே இருப்பீங்க. பெரும்பாலும் கடகராசி அன்புகள் அம்மாவுக்காக, அம்மாவோட சொந்தங்களுக்காக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. தியாகிகள்னு சொல்லலாம். ஒரு பொருளை இழந்து தான் ஒரு பொருளை பெறணுங்கிற வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். வீடு, வண்டி வாகன வசதி, சொத்து பிடிப்பு, இது எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஒரு விஷயத்தை இழந்து தான் இன்னொரு விஷயத்தை பெற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் நல்ல பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில் குழந்தைகளால் பல அவமானங்கள் சந்தித்தாலும், தர்ம சங்கடங்களுக்கு ஆளாகி இருந்தாலும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பலன் பிற்பகுதி வாழ்க்கையில் கிடைக்கும். வாழ்நாள் முழுசுமே நீங்கள் செய்ய வேண்டிய கடமையில் எப்போதும் தவற மாட்டீங்க. தாய்க்கு நிகரான அன்புங்கிறது எல்லாருக்கிட்டையும் நீங்கள் செலுத்துவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா, இந்த சமயத்தில் வேலை தேடுறவங்களா இருந்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கிறீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்க. அஷ்டம சனி காலங்கிறதால பேச்சுவார்த்தையில் கவனங்கிறது அவசியம். கோபத்தையும் கூடவே கட்டுப்படுத்திட்டு வாங்க. உறவினர் வகையிலால் இது வரைக்கும் நன்மை கிடைக்கலனாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சகோதர ரீதியாக கூட உங்களுக்கு இந்த காலத்தில் நன்மை கிடைக்கலாம். குடும்பத்தில் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் சந்தோஷம் அதிகரிக்கும். இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் பேச்சுக்கள் மூலமாகவே பல விவாதங்களை கடந்திருப்பீங்க. பல சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். மனஸ்தாபங்களும் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையப்போகுது. உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த மனசஞ்சலம் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய மாதமாக இருக்குது. பிள்ளைகளோட படிப்புக்காக ஒரு சில சூழ்நிலையில் கடன் வாங்கி வேண்டியிருக்கலாம். வேலை தொழிலில் புதுசாக முன்னேற்றம் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் ராசியில் இப்போ சூரியன், சுக்கிரன், புதன் மாதிரியான கிரகங்கள் கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால மகாலட்சுமி யோகம் தேடி வந்திருக்குது. இருந்தாலுமே சில நேரங்களில் கடகராசி அன்புகள் பல குழப்பத்துக்கு ஆளாகிறீங்க. அஷ்டம சனி காலமாக இருக்கிறதால பலவித பாதிப்புகள் ஏற்பட்டுருமோங்கிற பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் அஷ்டம சனி காலமாக இருந்தாலும் கடகராசி அன்புகளுக்கு பாதிப்புங்கிறது குறைவாக தான் ஏற்படும். பொதுவாகவே அஷ்டம சனி காலம்னாலே அதை கடந்து வந்தவங்க எல்லாமே பல நாள் துன்பங்கள் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அஷ்டம சனி எப்போ முடியுமோ அந்த அளவுக்கு நான் பிரச்சனை சந்திச்சேன்னு பயமுறுத்திருப்பாங்க. ஆனால் கடகராசி அன்புகள் இதை பற்றின கவலையெல்லாம் வேண்டாம். அஷ்டம சனி நல்ல விஷயங்களும் நடக்க செய்யும். அஷ்டம சனி காலங்களில் தொடக்கத்தில் உங்களுக்கு வேலையில் நெருக்கடி ஏற்படுத்திருக்கோம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்காம போயிருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே ஏற்பட்டுக்கலாம். குடும்பத்தில் சம்பந்தமே இல்லாமல் பண நெருக்கடி ஏற்படுறது, தேவையில்லாத வாக்குவாதம் அடிக்கடி ஏற்படுறது, சொத்து பிரச்சனை, பிரிவினை, அண்ணன் தம்பி உறவுல சிக்கல், இந்த மாதிரி எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். திடீர்னு உடம்பு நல்லாவே இருக்கும், திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். குழந்தை பிறப்பில் தாமதம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே அஷ்டம சனி தொடக்கத்தில் எந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்ததோ இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அதுவே சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த தடை இது எல்லாமே விலகும். சொத்து பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரப்போகுது. பங்கு சந்தையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களா இருந்தால் வரக்கூடிய காலங்களில் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புல இது வரைக்கும் நாள்பட்ட நோய் மாதிரியான பிரம்மை எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். அஷ்டம சனி காலத்தில் அதிலிருந்து விடுதலை பெற முடியுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ஆயுளுங்கிறது தீர்க்கமாக அமைஞ்சிருக்குது. அதனால மனசில் ஆயுள் சம்பந்தப்பட்ட கவலையை விடுங்க. ஆயுள் விருத்திங்கிறது அஷ்டம சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு ஒரு பெரிய தொகையெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமையும். அதே மாதிரி ராஜ யோகத்தை தரக்கூடிய காலகட்டங்கிறது இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு அமைப்போகுது. மிகப்பெரிய சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு ஏற்படுங்கிறதால சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் மண் தளராமல் செயல்பட்டு வாங்க.
குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கடகராசி அன்புகளுக்கு இது வரைக்கும் உங்களை பல வகையில் அவமானப்படுத்திருப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். உறவினரோட மத்தியில் கூட உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடன்னு சொல்லலாம். உறவினர்கள் இது வரைக்கும் இழிவாக பார்த்தவங்க கூட இனி உங்களை ஒரு மதிப்பு மரியாதையோடு தான் பார்ப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் கிடைச்சிருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைச்சிருக்குது. பூர்வீக சொத்து விஷயமா இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவுல பகையாக இருக்கட்டும், இது வரைக்கும் இருந்த வில்லங்கள் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி ஐடி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இப்போ வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருந்து பார்க்கறதால இது வரைக்கும் இல்லாத லாபங்கிறது கிடைக்க போகுது. குழந்தை செல்வம் இல்லையேன்னு கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு கூட அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட இனி ஒன்று சேரக்கூடிய காலம். கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். நண்பர்களோட உதவி கிடைக்கிறதால புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. பழைய கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஏற்பட போகுது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அமோகமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வீட்டை சரிபார்த்து வண்ணம் பூசக்கூடிய வாய்ப்பு, வீட்டை பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அமையும். தொடர்ந்துமே கடகராசி அன்புகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நெருங்கி இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கடகராசி அன்புகள் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எல்லை நிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும்.